ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாவக்காய் தொக்கு கசப்பு இல்லாமல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். பாவக்காய் தொக்கு ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும், அது தொட்டு சாப்பிட்லாம். ப்ளஸ் தயிர் சாதத்துக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்க மோஸ்ட்லி பாவக்காய் கசப்பாக இருக்கிறனால வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளுக்கும் பிடிச்ச மாதிரி பாவக்காய் வச்சு ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாவக்காய் 1/2 கிலோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் ஒரு அகண்ட பாத்திரத்தில் போட்டு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சால்ட் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் அடியில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய சேர்ந்துருக்கும். அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டிடுங்க, இல்லைன்னா அதை புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது பண்ணுறதுனால நம்மளுக்கு பாவக்காய் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். அடுத்து நம்ம பாவக்காவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பாவக்காய் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. நான் 2 குழிக்கரண்டி எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரேடியாக போடாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இருக்கிற எல்லா பாவக்காயும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு நான் பொரிய விடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகா 2, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நான் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். நான் சீக்கிரம் வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வணங்குறேன். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி பழம் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் சுண்டி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் சால்ட் ஆட் பண்ணல, பிகாஸ் பாவக்காய் ஊற வைக்கும்போது சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம் வதங்கும் போது சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன், அதுவே போதும். உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பெனஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் லைட்டாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இது ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ரொம்பவும் கிரேவி டைப்பில் இல்லாமல் செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாவக்காய் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கலந்துக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே அந்த மசாலாவோட நல்லா பாவக்காய் மிங்கிள் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 வாசி லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் லெமன் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். டேஸ்டியான பாவக்காய் தொக்கு நம்ம செஞ்சிட்டோம். இந்த பாவக்காய் தொக்கு ஒயிட் ரைஸ் ப்ளஸ் வடகத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் தயிர் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.